எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. "உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மலையை நோக்கி வாழ்கின்றன. அதுபோல் குடிகள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர்" அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுமே நம்ப மழையும் மழைப்பொழிவு நம்பி தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய குடிமக்கள் எல்லாரும் அந்த அரசன நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் நமக்கு சொல்றார். திருக்குறள் எண் 542 அதிகாரம் செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல. சரிங்களா? அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா, இந்தியா, நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள இந்தியா பல நாடுகளோட நம்ம போட்டுட்டு இருக்கோம். யுகேவோட போட்டிருந்தோம். யூரோப்பியன் யூனியனோட ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். அமெரிக்காவோட ஃபைனலைஸ் பண்ண போறோம். அ மிடில் ஈஸ்டர்ன் கன்ட்ரீஸ் கிட்ட நெறைய போட்டிருக்கோம். ஆஸ்திரேலியாவோட போட்டிருக்கோம். இந்த மாரி பல நாடுகளோட நம்ப இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் இப்ப இந்தியாவுக்கும், நியூசிலாந்துக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னா இந்தியாவுல இருந்து நியூசிலாந்துக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு வரி அப்படிங்கிறது நியூசிலாந்துல கம்மி பண்ணி குடுப்பாங்க. ஓகேங்களா? வரியே இல்லாம கூட பண்ணி குடுப்பாங்க. அதே மாரி நியூசிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு இந்தியா வரிச்சலுகைய வழங்குவாங்க. சரியா? இந்த மாரி 2 நாடுகளும் அவங்கவங்க அந்த வரி சலுகைகள பரஸ்பரம் வழங்கிக் கொள்றது தான் நம்ம தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் சப்சிடிஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்தியாவிலிருந்து நியூசிலாந்து போனா, நியூசிலாந்துல அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டோட டாக்ஸேஷன் இல்லாம போகும். ஸோ இந்த மாரி அந்த வரி சலுகைகள அ வழங்கிக் கொள்றது தான் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இருந்தாலும் இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல இந்தியா கான்ஷியஸா ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி செக்டார் இது 2த்தையுமே நம்ப ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்குள்ள கொண்டு வர மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா, இப்ப அக்ரிகல்ச்சரையும், டைரி செக்டாரையும் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமென்ட்க்குள்ள அப்படின்னா, வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய விவசாயம் சார்ந்த அந்த பால் சார்ந்த பொருட்கள் எல்லாத்துக்குமே இந்தியாவுல விலை கம்மியாகும். அப்படிங்கிறப்ப இந்தியன் ப்ராடக்ட்ட வாங்காம நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ வாங்க ஆரம்பிச்சுட்டோம். அப்ப இந்திய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அதனால அந்த 2 துறைகள மட்டும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதே தான் இந்த இந்தியா, நியூசிலாந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திலயும் நடந்திருக்கு. பல பொருட்கள ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனா விவசாயம் சார்ந்த பால் பொருட்கள், வெங்காயம், சர்க்கரை, சமையல் எண்ணெய் இந்த மாதிரியான பொருட்கள வேளாண் சார்ந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே நம்ம அதுல இன்க்ளூட் பண்ண கிடையாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தத்தினுடைய மற்ற அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவுக்கும், நியூசிலாந்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வர்த்தக மதிப்ப இரட்டிப்பாக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய இலக்கா இருக்கு. அந்த வகையில $5 பில்லியன் அளவுக்கு அந்த வர்த்தக மதிப்ப இரட்டிப்பாக்க போறாங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. அதே மாரி முதலீடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, நியூசிலாந்து அப்படிங்கிற அந்த நாடு அங்கிருந்து நமக்கு $20 பில்லியன் அளவுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, இந்தியாவுல முதலீடு செய்ய போறாங்க. ஓகேவா? நியூசிலாந்து $20 பில்லியன் அளவுக்கு இந்தியால முதலீடு செய்ய போறாங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு சில சிறப்பம்சங்களாக இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல இருக்கு. சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா, ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லி ஒரு எம்சிக்யூ சீரிஸ் போய்க்கிட்டு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாடசாலையில ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் போகும். கையில கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிறத குடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேங்க்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக்லயும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ, அவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்து அந்த புக்ல இருக்கும். பாடசாலையில உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஸோ இப்படி படிக்கிறப்ப நமக்கு நெறைய கொஸ்டின்ஸ ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியா கத்துக்கிற மாரி இருக்கும். சரியா? ஸோ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.